சொல்லிட்டே போலாம். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு ஊட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல, எத்தனை பாட்டுங்க கேவி மகாதேவன் அவருடைய இசையில சொல்லிட்டே போலாம். சரி பரவாயில்ல. அடுத்தது MS விஸ்வநாதன் ஒன்று வந்தாருங்க. அப்படியே மெல்லிசை மன்னர், பாடல்களை அப்படியே அள்ளி வீசிட்டாரு. எத்தனை பாட்டு வேணும் நமக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதான் நான் சொன்ன பாருங்க, எங்களுக்கெல்லாம் மேடை கொடுத்தா ஒரு 3.5 மணி நேரம் தான் சார் வந்து கொடுக்கணும். அடுத்து அதுக்கு வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அவரு சொன்ன பாடல்கள்லாம், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அந்த பாட்டு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் கிடைக்கல, கிடைக்காம மனசு சோர்ந்து போய் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கவே வேண்டாம். இப்ப 1000 பாட்டுக்கு மேல எழுதின வாலி இனிமே பாட்டை எழுத வேண்டாம், மனசு சோர்ந்து ஊருக்கு போலான்னு கிளம்பிட்டார். கிளம்பும் போது அவருடைய அறையிலேயே தங்கி இருந்தவர் பிபி சீனிவாஸ் அவர்கள் வர்றாரு. வந்தோம்னா, என்னப்பா வாலி கிளம்பிட்டேன்னா, ஆமாங்க எல்லாம் பேக் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டேன், இதுக்கு மேல மெட்ராஸ்ல இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் போறேன் அப்படின்னாரு. பிபி சீனிவாஸ் அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன், இந்த ஒரு பாட்டை கேட்டுட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரு சரி என்ன பாட்டு பாடுங்க பார்ப்போம் அப்படிங்கும் போது பிபி சீனிவாஸ் அவர் சொல்றாரு, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாக்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் சொன்னாங்க.
கட்ட தகவல்களுக்கு தொடர்ந்து இந்த தகவலை ஷேர், லைக் செய்யுங்கள். இணைந்திருங்கள் உங்களின் கோல்ட் பீகாக்ஸ் மீடியாவுடன். நன்றி.